3s1 இருக்கான். அப்போ இந்த 3s1 எலக்ட்ரானை ஈஸியா லூஸ் பண்ணிடுவோம். ஆனா இது லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதுக்கு அதிகமான எனர்ஜியை கொடுத்தாகணும். சி ஹியர் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படியே பாருங்களேன், ஒரு மாதிரி குழப்பிடுச்சு. ஏதோ அயானிக் எனர்ஜி ஏதோ கொடுத்துருக்கேன், அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இந்த 3s1 இந்த 15 கிலோ ஜூல்ல வெளியே போச்சுன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரோல் கொடுத்தா எலக்ட்ரான் வோல்ட்ல வெளியே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2p6 அது கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன், நியான் கான்ஃபிகரேஷன். அப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கு எனர்ஜி அதிகமாயிடுது, அப்படியே அதிகமாயிடுது. அப்போ நமக்கு ஏக்கு வந்து நம்ம வந்து எஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏக்கு எஸ் அப்படின்னா 3 ஆப்ஷன் நமக்கு என்ன சொல்றது, தலையில மிளகா அரைக்கிற கணக்கா இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதிகமா டீசெண்டாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து செகண்டும் ஓகே. தேர்டு வந்து திடீர்னு அதிகமாடு, ஏன்னா இன்னர் கோர்ல போய் கை வைக்கிறான். அகெயின் 2p6. அப்ப தேர்ட் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டும் கம்மியா இருந்து தேர்ட் அதிகமா இருக்க ஆப்ஷன் எது? ஆர். ஆர் இருக்கு. அப்போ நமக்கு பிக்கு வந்து பிக்கு ஆர்னு பார்த்தோன்னா அதுவும் 2 இருக்கு. எல்லாம் ஓவரா தெரியல, எத்தனடா கொடுப்பீங்க? அடுத்து சி டி தான் இருக்கு. சி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஈஸியா எடுத்துடலாம், செகண்ட் எலக்ட்ரான் தேர்ட் எலக்ட்ரான் ஈஸியா எடுத்துடலாம், ஃபோர்த் எலக்ட்ரானை எடுக்கும்போது எனர்ஜி அதிகமாகும். யாரவன் எந்த ஆப்ஷன்? கியூவா? ஆமா பாருங்க, 3 எலக்ட்ரான். அப்போ நமக்கு சிக்கு வந்து கியூ. ஓகே, அப்ப தேர்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். அப்ப இந்த அயனைசேஷன்